True Light Network. Truly beyond truth. முக்கிய செய்திகள். அருணாச்சல பிரதேசத்தில் மதமாற்ற தடை சட்டத்திற்கு எதிரான கிறிஸ்தவ போராட்டம் தீவிரமடைந்தது. Arunachal belongs to Jesus. Arunachal belongs to Jesus. Swarga suno, Prithvi suno. கடந்த மாதம் முதல் அருணாச்சல பிரதேசத்தில் மதம் மாற்று தடை சட்டத்திற்கு எதிராக கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடி போராட்டம் நடத்தி கொண்டிருப்பது நாம் அனைவரும் அறிந்ததே. அது இப்போது தீவிரமடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 2 லட்சம் கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடி மதமாற்று சட்டத்திற்கு எதிராக போராட்டத்தை தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். இந்த மார்ச் மாதம் கடைசியில் அந்த சட்டத்தை அருணாச்சல பிரதேசத்தில் அரசாங்கம் அமலாக்கம் செய்ய உள்ளது. இதை கண்டித்து அருணாச்சல் பிரதேஷ் கிறிஸ்டியன் போரம் என்கிற இயக்கம் தலைமையில் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வார ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளுக்கு உங்களை நாங்கள் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நம்ம செய்தி தொகுப்புகளை நேயர்கள் பார்த்து கொண்டு வரீங்க. உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா செய்து கொள்ளுங்க. இந்த வாரமும் சுவாரஸ்யமான செய்தி தொகுப்புகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கு. முதலில் தலைப்பு செய்திகள். யூதர்களை வரவேற்ற கேரளா மாநிலம். கிறிஸ்துவ நாடாக அங்கீகாரம் பெற்ற பப்புவா நியூ கினியா. யூரோப்பில் 87% அதிகமான வேதாகம விற்பனை. வாலிபர்கள் மத்தியில் தனது விசுவாசத்தை பகிர்ந்து கொண்ட பேர் கிரில்ஸ். பஞ்சாபில் 2 ஆண்டுகளில் 3,50,000 பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். நேபாளில் சுவிசேஷம் சொல்லும் 300 கொரியன் நற்செய்தியாளர்கள். அநேகருக்கு வேதத்தை எளிமை முறையில் போதிக்கும் பைபிள் ப்ராஜெக்ட் இயக்கம். சூரியனுக்கு மிக அருகில் நீங்க போனா உங்களை அழிச்சிடும். மலேசியாவில் கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு அடையாளமாயிருக்கும் கிறிஸ்தவர்கள். உலகில் எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு சீனாவில் ஆவிக்குரிய எழுப்புதல். பூனேவில் எழுப்புதல் தொடங்கிவிட்டது. கிறிஸ்துவை மகிமைப்படுத்திய திரைப்பட நடிகர். கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் மாபெரும் கிறிஸ்தவ கூடுகைகள். இனி விரிவான செய்திகள். கேரள மாநிலத்தில் யூதர்களுடைய தேவாலயங்கள் அந்த அரசாங்கத்தினால பாதுகாக்கப்பட்டு வருது. என்னதான் யூதர்களுடைய எண்ணிக்கை இப்பொழுது கம்மியாக இருந்தாலும் அந்த அரசாங்கம் யூதர்களுடைய தேவாலயங்களை பாதுகாத்தும் பராமரித்து வராங்க. அதை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பை வாங்க பார்க்கலாம். கேரளாவில் இப்பொழுது யூதர்களின் எண்ணிக்கை வெறும் 14 ஆகும். ஆனால் இஸ்ரேல் ஒரு நகரமாக உருவாவதற்கு முன்பாக கேரளாவில் யூதர்களின் எண்ணிக்கை அதிகமாகவும் யூதர்கள் கேரளாவோடு ஒன்றிணைந்த வாழ்வையும் வாழ்ந்தனர். எருசலேமில் தேவாலயம் இடிக்கப்பட்ட பிறகு யூதர்கள் சிதறடிக்கப்பட்டு பல தேசங்களுக்கு தப்பி சென்றனர். சிலர் கேரளா பகுதிகளுக்கு வந்து அங்கு வசிக்க ஆரம்பித்தனர். 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 4ஆம் நூற்றாண்டு வரை கிட்டத்தட்ட 80,000 யூதர்கள் கேரளாவில் இருந்தார்கள் என்று சரித்திரம் கூறுகின்றது. 1948 இஸ்ரவேல் தனி நாடாக அறிவிக்கப்பட்ட போது சிதறடிக்கப்பட்ட அனைத்து யூதர்களும் தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நகரத்திற்கு திரும்ப ஆரம்பித்தனர். அவர்கள் வாழ்ந்திருந்த கேரளாவில் இன்றும் யூதர்களின் தேவாலயங்கள் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அது கண்காட்சி நிலையமாக கேரளா அரசாங்கத்தால் பாதுகாக்கப்படுகிறது. யூதருடைய தேவாலயங்கள் மட்டான்சேரி சினகாக், எர்ணாகுளம் சினகாக் மற்றும் பிரவூர் சினகாக். கேரளாவில் உள்ள இவ்விடங்களில் இதுபோன்று சில யூதர்களுடைய தேவாலயங்கள் இன்றளவும் உள்ளது. யூதர்கள் வாழ்ந்து கேரளாவில் மரித்ததால் அவர்களுடைய கல்லறை கார்டன் ஆஃப் பீஸ், கேன் ஷாலோம் என்கிற நினைவிடம் இன்றளவும் உள்ளது. அநேக யூதருடைய நினைவுகள் இத்தோட்டத்தை சுற்றி இருக்கிறது.
நேயர்களே, இந்த ஒரு செய்தி தொகுப்பை நீங்க பார்த்திருப்பீங்க. கேரளால யூதர்களுடைய தேவாலயங்கள் பாதுகாக்கப்படுகிற செய்தி கண்டிப்பா உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நாங்க நம்புறோம். என்னதான் யூதர்களுடைய எண்ணிக்கை கம்மியாக இருந்தாலும் யூதர்களுக்கும் கேரள மாநிலத்திற்கும் ஒரு மிகப்பெரிய உறவு இருக்கிறத நீங்க அறிந்திருக்கிறீங்க. தொடர்ந்து அங்க இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அடுத்த செய்தியா, பப்புவா நியூ கினி அப்படிங்கிற நாடை கிறிஸ்துவ நாடா அறிவித்திருக்கிறாங்க. அதை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பை வாங்க பார்க்கலாம். பாப்புவா நியூகினி என்கிற பசிபிக் ஐலாண்ட் கண்ட்ரி தீவு அதிகாரப்பூர்வமான நாடாக 1975ஆம் ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டது. இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக இங்கு கிறிஸ்தவர்கள் ஆற்றிய தொண்டிற்கு அளவே கிடையாது. இப்போது பாப்புவா நியூகினி நாகரிகத்தில் சிறந்த நாடாக விளங்கி வருகிறது. கடந்த மார்ச் 12, 2025ஆம் தேதியில் பார்லிமெண்டில் சட்ட திட்டங்களை குறித்த ஆலோசனையில் பாப்புவா நியூகினி கிறிஸ்தவ நாடாக அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது. இதை பற்றி இந்த நாட்டின் பிரதம மந்திரி ஜேம்ஸ் மராப்பே கூறும்போது, சிருஷ்டிகர்த்தாவால் இந்த உலகம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. உலகம் அனைத்தும் அவர் ஆளுகையின் கீழ் இருக்கிறது. அதனால் இத்தேசத்தை அதிகாரப்பூர்வமான கிறிஸ்தவ நாடாக அங்கீகரிக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். பாப்புவா நியூகினி சுதந்திர நாடாக 1975ஆம் ஆண்டு அங்கீகரித்ததற்கு முன்பாகவே 150 வருடங்களாக இங்கு கிறிஸ்தவர்கள் ஊழியம் செய்து வருகிறார்கள். கிறிஸ்தவ மிஷனரிகள் வளர்ச்சிக்கும் ஒற்றுமைக்கும் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் என்று அங்குள்ள அரசாங்க அதிகாரிகளும் பிரதம மந்திரி ஜேம்ஸ் மராப்பே வலியுறுத்தி கூறியிருக்கின்றார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை சமுத்திர தீவுகளிலும் மகிமைப்படுத்துங்கள் என்ற ஏசாயா 24:15ஆம் வசனத்தின்படி உலக தேசங்கள் அனைத்தும் கர்த்தரை அறிகிற அறிவினாலே சீக்கிரம் பூரணப்படும். என்ன நேயர்களே, இந்த ஒரு செய்தி தொகுப்பை நீங்க பார்த்திருப்பீங்க. தொடர்ந்து அந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படணும், அங்க இன்னும் தீவிரமா எழுப்புதல் அக்கினி பரவணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அடுத்த செய்தியா, நம்ம கொஞ்சம் செய்தி தொகுப்புகள்ல வேதாகம விற்பனையின் அதிகரிப்பை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வரோம். அநேக இடங்கள்ல வேதாகமத்தின் விற்பனை அதிகரித்திருக்கு இல்லையா? இந்த செய்தியில கூட ஐரோப்பியால வேதாகமத்தின் விற்பனை அதிகரித்திருக்கு. அதை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பை வாங்க பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டின் கணக்கின்படி ஐரோப்பியாவில் வேதாகம விற்பனை கிட்டத்தட்ட 87% அதிகமாகியுள்ளது. ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் புத்தக வெளியீட்டாளர்கள் கூறுவது, இன்றைய கால இளைஞர்கள் அதிகமாக ஆவிக்குரிய வளர்ச்சியில் நாட்டம் காட்டி வருகின்றனர். அவர்கள் அதிகமாக தேவனை தேடுவதற்கு பிரியப்படுகின்றார்கள். 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டு வேதாகம விற்பனையை விட இப்பொழுது ஐரோப்பியாவில் 2025ஆம் ஆண்டில் வேதாகம விற்பனை அதிகமாயிருக்கிறது. இந்த வளர்ச்சி கோவிட் காலத்திற்கு பிறகு தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது. ஐரோப்பியாவில் இளைஞர்கள் கிட்டத்தட்ட 18 வயதிலிருந்து 24 வயதிற்குள் 62% வாலிபர்கள் தங்களை கிறிஸ்துவர்களாக மற்றும் ஆவிக்குரிய வளர்ச்சி உள்ளவர்களாக தங்களை வெளிப்படுத்துகின்றனர். SPCK குரூப் அண்ட் நீல்சன் புக் டேட்டா எடுத்த கணக்கின்படி இன்றைய காலகட்ட இளைஞர்கள் மத்தியில் அதிகமான ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி தென்படுகிறது என்றும், பெற்றோர்கள் நாத்திகர்களாக இருந்தாலும் பிள்ளைகள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வருகின்றனர் என்று கூறுகின்றார்கள். வருகின்ற நாட்களில் ஐரோப்பிய தேசங்களில் மாபெரும் எழுப்புதல் உண்டாக நாம் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்வோம். நேயர்களே, இந்த ஒரு செய்தி தொகுப்பை நீங்க பார்த்திருப்பீங்க. வேதாகம வசனங்கள் இன்னும் தீவிரமா ஜனங்கள் மத்தியில கடந்து செல்லணும், வசன எழுப்புதல் ஒவ்வொரு ஜனங்கள் மத்தியிலும் பரவணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இப்பொழுதும் ஒரு இடைவேளைக்கு பிறகு செய்திகளை பார்க்கலாம். என்னடா எல்லாம் சைலண்டா வரீங்க? பாட்டு எதுனா ப்ளே பண்ணட்டுமா? ஒரு மகிமையின் மேகம் சாங் போடுங்களேன். கர்த்தரை ஆராய்ச்சிக்கிட்டே ஒரு பிரசன்ஸோட போகலாம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் ஆல்ரெடி மேகம் மூட்டமா தான்டா இருக்கு. நம்ம என்ன சர்ச்சுக்கா போறோம், ட்ரிப்புக்கு போறோம்டா. நல்லா வைபா ஒரு பாட்டு. நான் ஒரு பாட்டு போட்டா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. திருப்பி சொல்லு ஓடாத அல்லேலூயா 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 அல்லேலூயா. கையை தூக்கி சொல்லு ஓடாத அல்லேலூயா. இப்படி போடணும்டா பாட்டு. டேய் நான் ஒரு பாட்டு சொல்றேன்.
கண்ணை மூடி ஃபீல் பண்ணு, வேற லெவல் வைப்பா இருக்கும். டேய் டேய் என்னடா பாட்டு இது? ஒரு மகிமையின் மேகமே போடலாம்டா, நானே போடுறேன். ஒரு மகிமையின் ஏன்டா நீங்க விருப்பப்பட்ட பாடல கேட்கணுமா? ஆமா கேட்கணும். உங்களுக்காக இருக்க நம்மளோட லிஸ்னர்ஸ் சாய்ஸ். இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்சமான பாடல நீங்க கேட்கலாம், கதை சொல்லலாம், எங்களோட நீங்க கேம்ஸும் விளையாடலாம். உங்களுக்கு பிடிச்சமான நிகழ்ச்சி லிஸ்னர்ஸ் சாய்ஸ் நம்மளோட கம்ஃபர்ட் டிஜிட்டல் சேனல்ல சாட்டர்டே அண்ட் சண்டே உங்களுக்காக வரப்போகுது. ஸோ நீங்க வெயிட் பண்ணாம சீக்கிரமா உங்களுக்கு பிடிச்ச பாடல நீங்க கேட்க ஆரம்பிச்சிருங்க. நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 8489773773. இந்த நம்பருக்கு லிஸ்னர்ஸ் சாய்ஸ்னு ஒரு டெக்ஸ்ட் போடுங்க, நாங்க உங்களை காண்டாக்ட் பண்றோம். ஹலோ, லிசனர் சாய்ஸா? மீண்டுமாக ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளுக்கு உங்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். அடுத்த செய்தியா பேர் கிரில்ஸை குறித்து நம்ம அறிந்திருப்போம். அவர் இயேசு கிறிஸ்துவினால அவருக்கு உண்டான ஒவ்வொரு விசுவாசத்தின் காரியங்களை வாலிபர்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டிருக்கிறாரு. அதை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பை வாங்க பார்க்கலாம். இங்கிலாந்தில் உள்ள ஓவோ அரீனா வெம்ப்லி என்கிற இடத்தில் நடைபெற்ற சோல்ட் அவுட் ஃப்ளேம் 2025 யூத் கான்ஃபரன்ஸ் என்கிற கூடுகையில் கிட்டத்தட்ட 10,000-க்கும் மேற்பட்ட கத்தோலிக்க கிறிஸ்தவ வாலிபர்கள் கலந்து கொண்டனர். இங்கிலாந்து, வேல்ஸ், ஜிப்ரல்டர் அண்ட் உக்ரைனியன் நேஷனல் சாப்லன்சி என்கிற இடங்களிலிருந்து கத்தோலிக்க வாலிபர்கள் வந்து கலந்து கொண்டனர். புகழ்பெற்ற டிவி பர்சனாலிட்டி மற்றும் வில்டர்னஸ் எக்ஸ்ப்ளோரர் வனாந்திர சாகசம் செய்பவரான பேர் கிரில்ஸ் அவரது விசுவாசத்தை வாலிபர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டார். கத்தோலிக்க இளைஞர்கள் மத்தியில் நடைபெற்ற இக்கூடுகையின் மூலம் ஏராளமான வாலிபர்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து அறிந்து கொண்டனர். என்ன நேயர்களே, இந்த ஒரு செய்தி தொகுப்பை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த கடைசி காலங்களில் வாலிபர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரால பயன்படுகிற கருவிகளா கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். வாலிபர்கள் ஒவ்வொருவருக்குள்ளையும் எழுப்புதல் அக்கினி பரவணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. நம்ம தொடர்ந்து அநேக தேசங்களுக்குள்ள மாநிலங்களுக்குள்ள எழுப்புதல் அக்கினி பரவி கொண்டிருக்கு அப்படிங்கிற செய்திகளை பார்த்து வரோம். இன்னைக்கும் பஞ்சாப் மாநிலத்துக்குள்ள ஒரு மாபெரும் எழுப்புதல் அக்கினி போடப்பட்டிருக்கு. அது நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கு. அதை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பை வாங்க பார்க்கலாம். சமீப காலத்தில் பஞ்சாபில் எழுப்புதல் அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது. சமீபத்திய அறிக்கையின்படி பஞ்சாபில் கடந்த 2 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 3,50,000 பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். பஞ்சாப் அரசாங்கமே ஆச்சரியத்தில் உறைந்து போயிருக்கிறது. பஞ்சாபில் சிக்ஸ் இனத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். 2023 2024 வரை எடுத்த கணக்கெடுப்பின்படி 1,50,000 பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். 2024 25 கணக்கின்படி 2 லட்சம் பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். வருடந்தோறும் இந்த எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே வருகிறது. பஞ்சாபில் தேவன் அதிகமாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கிறார். குறிப்பாக இந்த டரன் மற்றும் குருதாஸ்பூர் இந்த 2 நகரங்களையும் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உயர்ந்துள்ளது. வருகின்ற நாட்களில் தேவன் பஞ்சாபில் மாபெரும் எழுப்புதலை கொண்டு வரப் போகிறார் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அதற்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். என்ன நேயர்களே, இந்த ஒரு செய்தி தொகுப்பை நீங்க பார்த்திருப்பீங்க. 3 லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்கள் கிறிஸ்துவ தன் சொந்த இரட்சகரா இந்த 3 ஆண்டுகள்ல ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம் இல்லையா? தொடர்ந்து பஞ்சாப்ல இருக்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுவை தன் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளணும். இன்னும் தீவிரமா எழுப்புதலுக்கினி அந்த மாநிலத்துக்குள்ள பரவணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அடுத்த செய்தியா, நேபாளில் கர்த்தர் அநேக ஊழியக்காரர்களை எழுப்பி அங்க இருக்கிற ஜனங்களை சந்தித்து வராங்க. அதுவும் கொரியன் நற்செய்தியாளர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வராங்க. அதை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பை வாங்க பார்க்கலாம். நேபாளில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. கொரியன் மிஷனரியான பாஸ்டர் பங்சாங் என்கிறவர் 90களில் சார்லாங் என்கிற கிராமத்திற்கு வந்து ஊழியத்தை தொடங்கினார்.
அங்குள்ள ஜனங்கள் அனைவரும் ஆவிக்குரிய விதத்திலும் பொருளாதாரத்திலும் சோர்ந்து இருப்பதைக் கண்டு அங்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்களுக்கு கூறினார். இண்டிஜினஸ் தமங் கம்யூனிட்டி ஜனங்கள் அநேகர் மொத்தமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். அதைத் தொடர்ந்து அவரின் கடுமையான ஊழியத்தினால் 70 சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. தாடிங் டிஸ்ட்ரிக்ட் மற்றும் கத்மாண்டு இடத்தில் அதிகமான சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. இப்பொழுது எடுத்த கணக்கெடுப்பின்படி நேபாளில் அனைத்து கிறிஸ்துவ சபைகளின் எண்ணிக்கை 7758 ஆகும். உலகிலேயே அதிகமாக நற்செய்தியாளர்கள் வந்த நாடு நேபாள் தேசமாகும். ஆனால் 2018ஆம் ஆண்டு மதமாற்ற சட்டம் அரசாங்கத்தால் போடப்பட்டது. அதன் பிறகுதான் கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை அதிகமாக உயர ஆரம்பித்தது. கிறிஸ்தவர்கள் பயமின்றி சுவிசேஷத்தை இன்று வரை கூறிக்கொண்டு வருகின்றனர். இப்பொழுது 300 கொரியன் நற்செய்தியாளர்களின் குடும்பங்கள் நேபாள் தேசத்தில் வாழ்கின்றனர். 1951ஆம் ஆண்டு நேபாள் தேசத்தில் ஒரு கிறிஸ்துவர்கள் கூட கிடையாது. இப்பொழுது 5 லட்சத்திற்கும் மேல் கிறிஸ்துவர்கள் நேபாள் தேசத்தில் தேவனை ஆராதித்து வருகின்றனர். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த ஒரு செய்தி தொகுப்பை நீங்க பார்த்திருப்பீங்க. 300க்கும் அதிகமான நற்செய்தியாளர்கள், அதுவும் கொரியன் நற்செய்தியாளர்கள் கர்த்தரால பயன்படுவதற்கு தங்களையே தாங்கள் அர்ப்பணித்து எவ்வளவு சிறப்பா ஊழியங்களை செய்து வராங்க இல்லையா? இன்னும் அவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இப்பொழுதும் ஒரு இடைவேளைக்கு பிறகு செய்திகளை பார்க்கலாம். உங்கள் இவாஞ்சல் OTT-யில் ஒரு மாணவன் மட்டும் தாடி வளர்த்துக் கொண்டே இருந்தார். ஏன் தம்பி தாடி வளர்த்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டபோது, ஆடிக்கு பின்னால் ஆவணி, தாடிக்கு பின்னால் தாவணி என்று சொன்னார். கவுன்ச்சுகோடா யாரும் தமிழ்ல பேசிராம, அவன் ஆசிரியர் வந்த உடனே சொல்லுவான், மேம் திஸ் பாய் ஸ்பீக்கிங் இன் தமிழ் மேம் அப்படிமா. பட்டிமன்ற புகழ் திரு ராஜா அவர்களின் தலைமையில் தமிழ் என்ன நிலையில இருக்கு, இனி என்ன ஆக போகிறது, இத பத்தி பேசுறதுக்கு தான் இந்த பட்டிமன்றம். தமிழ் மெல்ல தளரும் அல்லது வளரும், சிந்திக்க வைக்கும் நகைச்சுவை பட்டிமன்றம். காதல் கவிதை சொன்னாங்கல்ல, அது மாணவன் தாடிக்கு பின்னாடி லேடி இருந்த மாணவன் எழுதுனது மாதிரி எனக்கு தெரியல, ஏதோ அனுபவிச்சு உணர்ந்து எழுதுனது மாதிரி எனக்கு தெரிஞ்சது. உங்கள் இவாஞ்சல் OTT-யில் விரைவில் காணத் தவறாதீர்கள். Madavaram and Cordier. Admission open for 2025 to 26 for pre-KG to grade 6 and grade 11. To enroll, contact 75500112. மீண்டுமாக ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளுக்கு உங்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். அடுத்த செய்தியா, வேதாகமத்தின் வசனங்கள் நம்ம ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கிறதா இருக்கு. நம்மளை சந்திக்கிற ஒவ்வொரு வசனங்களும் நம்மளை ஆறுதல் படுத்துது, தேற்றுதல் கொடுக்குது இல்லையா? இந்த மாதிரி பைபிள் ப்ராஜெக்ட் இயக்கம் அப்படிங்கிற இயக்கத்தை சேர்ந்தவங்க வேதாகம வசனங்களை, வேதாகமத்தின் காரியங்களை எளிமை முறையில் தேசத்தில் இருக்கிற, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அறிவித்து கொண்டு வராங்க. அதை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பை வாங்க பார்க்கலாம். விஞ்ஞான உலகத்தில் வேதத்தை எளிமையாக போதிக்கும் ஒரு கிறிஸ்தவ இயக்கம்தான் பைபிள் ப்ராஜெக்ட். இதை நடத்துபவர்கள் டிம் மேக்கி மற்றும் ஜான் கோலியஸ். இவர்கள் இருவரும் கிட்டத்தட்ட 140 ஊழியர்களை கொண்டு சிறந்த முறையில் வேதத்தை ஜனங்களுக்கு கார்ட்டூன் வடிவில் போதித்து வருகின்றனர். சூரியனுக்கு மிக அருகில் நீங்க போனா உங்களை அழிச்சிடும். அதே போல தான் தேவனின் பரிசுத்தத்தை குறித்த முரண்பாடு உள்ளது. ஏன்னா நீங்க பரிசுத்தமா இல்லைன்னா அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு ஆபத்தானதா மாறிவிடும். இவர்கள் இதுவரை 150 வீடியோக்களையும் 350 பாட்காஸ்ட் நிகழ்ச்சிகளையும் வெளியிட்டுள்ளனர். இந்நிகழ்ச்சிகள் 620 மில்லியன் மக்களுக்கு பிரயோஜனமாக அமைந்துள்ளது. 200 நாடுகளில் வெளியிடப்பட்டு அனைவருடைய விசுவாசத்திற்கும் ஒரு ஊன்றுகோலாய் அமைந்துள்ளது. உலகம் அனைத்திலும் 50 லட்சம் ஆதரவாளர்களை யூடியூபில் பைபிள் ப்ராஜெக்ட் டீம் கொண்டுள்ளது. தேவனால் டிம் மேக்கிக்கு கொடுக்கப்பட்ட வேத ஞானத்தையும் ஜான் காலியஸின் உருவாக்குதலின் ஞானத்தையும் இணைந்து செயல்படுத்தி இதை கிட்டத்தட்ட 56 மொழிகளில் நிகழ்ச்சிகளாக வெளியிட்டுள்ளனர். If your hand causes you to sin, cut it off.
இதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால் இவைகள் மத்திய கிழக்கு பகுதிகளில் மிகுந்த வரவேற்பு பெற்றுள்ளது. Exactly. That's why Jesus opens his teachings on this topic by bluntly saying, இது போன்று தேவன் தந்த ஞானத்தின் மூலமாக வேதத்தை ஜனங்களுக்கு எளிமையான முறையில் போதிக்கும் பைபிள் ப்ராஜெக்ட் டீம் குழுவுக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் நன்றி சொல்வோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த ஒரு செய்தி தொகுப்பை நீங்க பார்த்திருப்பீங்க. வேதாகம வசனத்தை எவ்வளவு எளிமையா அவங்க சொல்லித்தராங்க இல்லையா? இன்னும் இந்த மாதிரி ஊழியம் செய்கிறவர்கள் அநேகமா எழுமணும், வசன எழுப்புதல் இன்னும் தீவிரமா பரவணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. அடுத்த செய்தியா தொடர்ந்து மலேசியால இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ரட்சிக்கப்படணும்னு நம்ம ஜெபித்து கொண்டு வரோம். மலேசியால நிறைய ஆவிக்குரிய மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கு. அங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக, கிறிஸ்தவர்களுக்கு அடையாளமாக வாழ்ந்து கொண்டு வராங்க. அதை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பை வாங்க பார்க்கலாம். கடந்த மாதம் மலேசியாவில் உள்ள மெத்தடிஸ்ட் சபைகள் ஒன்று சேர்ந்து அவர்களது 140வது ஆண்டு விழாவை கொண்டாடி இருக்கின்றனர். மலேசியாவில் ஆவிக்குரிய சபைகள் அநேகம் இருந்தாலும் மெத்தடிஸ்ட் சர்ச் 140 வருடங்களாக கிறிஸ்து மேல் உள்ள தங்கள் விசுவாசத்தையும் நிலை மறவாத ஆவியையும் இன்று வரை தக்க வைத்திருக்கின்றனர். 1885ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட மெத்தடிஸ்ட் சபைகள் இன்று வரை பொது தொன்றாற்றி அனைவருக்கு கல்வி கொடுத்து அநேகரை ஆவிக்குரிய விதத்திலும் பலப்பட செய்திருக்கிறது. மலேசியாவில் மார்ச் 1, 2025 அன்று கிட்டத்தட்ட 3000த்திற்கும் அதிகமான இந்திய கிறிஸ்தவர்கள் சிட்டியாவான் என்கிற இடத்தில் ஒன்று கூடி தேசத்திற்காக ஜெபித்திருக்கின்றனர். ஸ்பார்க் 2025 கூட்டத்தில் அநேகர் தங்கள் ஆவிக்குரிய அனுபவத்தை புதுப்பித்திருக்கின்றனர். தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி இருக்கின்றனர். மிகப்பெரிய ஆவிக்குரிய எழுப்புதலுக்கு இது ஒரு அடிக்கல்லாய் அமைந்திருக்கிறது. ஸ்பார்க் 2025 என்கிற இந்த கூடுகைக்காக பல மாதங்கள் உபவாசம் இருந்து ஜெபித்து இக்கூடுகையை தேவனுடைய வழிநடத்துதலில் நடத்தியிருக்கின்றனர். மலேசியா தேசத்தின் எழுப்புதலுக்காக சகோதரர் மோகன் சி லாஸ்ரஸ் அவர்கள் கடந்த 42 வருடங்களாக 1983 முதல் உபவாச கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் விளைவாகவும் திருச்சபைகள் நடுவே எழுப்புதல் சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த மார்ச் மாதம் மலேசியா தேசத்தில் நடைபெற்ற எழுப்புதல் கூட்டத்தின் காட்சிகள் உங்கள் பார்வைக்கு. மலேசியாவில் அற்புதம் செய்ய அமெரிக்காவில் இருந்து ஊழியர்கள் வரமாட்டாங்க, இந்தியாவில் இருந்து வரமாட்டாங்க. நீங்க தான், உங்க சபை தான், நீங்க தான், உங்களை கொண்டுதான் ஆண்டவர் செய்வார். நேயர்களே, இந்த ஒரு செய்தி தொகுப்பை நீங்க பார்த்திருப்பீங்க. தொடர்ந்து மலேசியக்காய் ஜெபித்து கொண்டு வருகிற ஒவ்வொரு ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு பதில் தந்து கொண்டு வராங்க இல்லையா? அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படணும், இன்னும் தீவிரமா எழுப்புதலுக்கு அங்க பரவணும், அங்க இருக்கிற ஊழியர்களை கொண்டு கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. அடுத்த செய்தியா, சீனால ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய மாற்றம் நடந்து கொண்டு வருது. கர்த்தர் தனது எழுப்புதல் அக்கினியை அங்க தீவிரமா பரவ செய்து வராங்க. அதை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பை வாங்க பார்க்கலாம். உலகத்திலேயே இந்தியாவுக்கு அடுத்தபடியாக அதிக ஜனத்தொகை கொண்டது சீன நாடாகும். இங்கு இப்பொழுது உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத அளவு ஆவிக்குரிய எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சீன அரசாங்கம் இத்தகவலை வெளியிட மறுத்து இதை தடுப்பதற்கு அதிகமாக முயற்சி எடுத்து வருகிறது. குறிப்பாக வேதத்தை மாற்றி எழுதுவதற்கு 10 இயர்ஸ் ப்ராஜெக்டை நடத்தி கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் வேத கருத்துக்கள் அவர்களுடைய கம்யூனிஸ்ட் கொள்கைக்கு எதிராகவே இருக்கிறது. ஆதலால் அவர்கள் கொள்கையை ஆதரிக்காத பகுதிகள் வேதத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக மாற்றி அமைக்க முடிவு செய்திருக்கின்றனர். குறிப்பாக யோவான் 8ஆம் அதிகாரத்தில் இயேசு தன்னை பாவி, ஐ அம் ஆல்சோ எ சின்னர் என்று சொல்வது போல் ஒரு வேத பகுதியை அமைத்திருக்கின்றனர். அது பள்ளி மாணவர்கள் படிக்கும் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. குழந்தைகளுக்கு வேதத்தை முற்றிலுமாக தடை செய்திருக்கின்றனர். எந்தவிதமான பைபிள் ஆப்ஸ் பயன்படுத்துவதற்கு அனுமதி கிடையாது. ஆவிக்குரிய எழுப்புதல் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அளவு சீனாவில் நடந்து கொண்டிருக்கிறது.
இது குறித்து ரிவைவல் சைனீஸ் மினிஸ்ட்ரி இன்டர்நேஷனல் என்கிற ஊழியத்தை சார்ந்த போதகர் டெனிஸ் பவுல்கம் CBN நியூஸுக்கு பேட்டி அளித்திருக்கிறார். This is the power of the gospel to set people free. To me, that's one of the greatest miracles we ever seen. You're absolutely right. I agree with you on that. இதில் சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால், உலக நாடுகளுக்கு குறைந்த விலையில் வேதாகம புத்தகத்தை அச்சிட்டு அனுப்புவது சீன தேசமாகும். என்ன நேயர்களே, இந்த ஒரு செய்தி தொகுப்பை நீங்க பார்த்திருப்பீங்க. தொடர்ந்து சீனால தீவிரமா எழுப்புதலுக்கு நீ பரவணும், இன்னும் அநேக ஆவிக்குரிய மாற்றங்களை நம்ம கண்கள் பார்த்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் இல்லையா? தொடர்ந்து அந்த தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இப்பொழுதும் ஒரு இடைவேளைக்கு பிறகு செய்திகளை பார்க்கலாம். என்ன மலத்தி அக்கா, என்ன பண்றீங்க? மொபைல்ல ஸ்பேஸ் இல்ல சுபி. என்னக்கா, தேவையில்லாத நிறைய ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்க போல. தேவையில்லாத ஆப் எல்லாம் இல்ல சுபி, எல்லாம் நம்ம கிறிஸ்துவ ஆப்பை தான் வச்சிருக்கேன். அக்கா, இப்போ நமக்கு நிறைய ஆப் வேண்டாம், ஒரே ஆப் போதும். ஒரே ஆப் போதுமா? ஒரே ஆப் போதும். அதுல நீங்க எல்லா ஊழியர்களுடைய நிகழ்ச்சியும் பார்க்கலாம். அந்த ஆப்போட பேர் என்னமா? இவாஞ்சல் ஓடிடிக்கா. இந்த இவாஞ்சல் ஓடிடிய நான் எப்படி இன்ஸ்டால் பண்றது? ரொம்ப சிம்பிள் தான். பிளே ஸ்டோருக்கு போய் இவாஞ்சல் ஓடிடின்னு டைப் பண்ணுங்க. ஆப்பிள் போன் வச்சிருந்தா ஆப்பிள் ஸ்டோருக்கு போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி உள்ள போனா சைன் அப் வித் கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்க ஜிமெயில் ஐடி சூஸ் பண்ணிக்கோங்க. பெர்மிஷன் செட்டிங்ஸ் எல்லாம் அலோ கொடுத்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இவாஞ்சல் ஓடிடி லாகின் ஆயிடும். இவ்ளோ ஈஸியா இருக்கு. இது எனக்கு தெரியாம போயிடுச்சே. உங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு இது தெரியல. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நாங்க இவாஞ்சல் ஓடிடிக்கு மாறிட்டோம். அப்ப நீங்க? கிறிஸ்தவர்களாகிய நாம இந்த லென்த் காலத்துல சாப்பிடாம, ஏன் தண்ணி கூட குடிக்காம கடினமா உபவாசத்துல இருக்கோம். ஆனா இந்த நேரத்துல நம்ம கையில இருக்கிற சோசியல் மீடியா தேவையில்லாத ஆசைகளை காட்டி நம்ம கவனத்தை சிதறடிக்குது. அப்ப எப்படி நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும்? முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட தி ஆர்க் கனெக்ட் ஆப் ஜெபிக்கவும், சக விசுவாசிகளோட இணைக்கவும், ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம இன்னும் பலப்படவும், தேவனோட உள்ள உறவை ஆழமாக்கவும் பயன்படுது. இந்த தவ காலத்துல கெட்ட பழக்கங்களை விடுறது மட்டும் அல்லாம தி ஆர்க் கனெக்ட் ஆப் மூலமா நல்ல பழக்கங்களையும் உருவாக்க முடியும். இப்போவே தி ஆர்க் கனெக்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. கவன சிதறல் இல்லாத ஆவிக்குரிய பயணத்தை தொடங்குங்க. மீண்டுமாக ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளுக்கு உங்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். அடுத்த செய்தியா, பூனேல ஒரு எழுப்புதல் கூட்டம் நடந்திருக்கு. கர்த்தர் பெரிய காரியங்களை அந்த கூட்டத்தின் ஜனங்கள் மத்தியில செய்திருக்கிறாங்க. அதை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பை வாங்க பார்க்கலாம். பிப்ரவரி 14ஆம் தேதி அன்று பூனேயில் எழுப்புதல் கூட்டம் ஒன்று நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். சந்தோஷமாய் பாடி இசைக்கருவிகளுடன் தேவனை ஆராதனை செய்திருக்கின்றனர். மற்றும் அக்கூட்டத்தில் வியாதியஸ்தர்கள் அநேகர் கலந்து கொண்டனர். சிலர் காது கேளாதவர்களும் இருந்தனர். இந்த கூடுகையில் பெண் சுவிசேஷகரான ஆனிகா ராம்பாபு கலந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை அறிவித்து அவர்களுக்காக ஜெபம் செய்தார். அப்பொழுது அநேகர் பிசாசின் போராட்டத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் விடுபட்டனர். அநேகர் முன்வந்து தேவன் எங்களுக்கு சுகத்தை கொடுத்தார், எங்கள் செவி இப்போது திறந்திருக்கிறது என்று சாட்சி கொடுத்தனர். பூனேயில் ஏற்பட்டிருக்கும் இந்த அற்புத காட்சிகளினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமைப்பட்டார். இந்த கடைசி நாட்களில் இதுபோன்று இளம் ஊழியர்களை கொண்டு கர்த்தர் தமது எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்ற நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நேயர்களே, இந்த ஒரு செய்தி தொகுப்பை நீங்க பார்த்திருப்பீங்க. தொடர்ந்து பூனேல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மத்தியிலையும் தீவிரமா எழுப்புதல் அக்கினி பரவணும், இன்னும் பெரிய காரியங்கள் அங்க இருக்கிற ஜனங்கள் மத்தியில கர்த்தர் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அடுத்த செய்தியா, திரைப்பட துறையை சேர்ந்த ஒருத்தர் கிறிஸ்துவ தன் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதா ஒரு சில காரியங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பை வாங்க பார்க்கலாம். பிரபல நடிகரும் நடன இயக்குனருமான டேனி அவரது விசுவாசத்தை பொதுமக்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இவர் எப்படி ரட்சிக்கப்பட்டார் என்பதை கலாட்டா டிவைன் என்கிற யூடியூப் சேனலில் பேட்டி அளித்த போது
கூறியுள்ளார். 3 o'clock AM வந்து மிட் நைட்டில் I saw a dazzling light. என் ரூமில் பார்த்தீங்கன்னா it was a pitch dark, completely dark, and this light was coming close to me. அந்த லைட் என்னடா இது லைட்டு, கண்ணை ஓப்பன் பண்ணாக்கா pitch dark, கண்ணை க்ளோஸ் பண்ண the light was coming close to me. அதை நான் ஃபாலோ பண்ண தான் then I got to know this light is Jesus Christ. That's the time I started reading the Bible, and that's the time I got to know Jesus Christ. பாவத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்த டேனியை தேவன் எவ்வாறு அழைத்தார் என்பதை பற்றி கூறியுள்ளார். இவர் 17வது வயதில் தேவனால் அழைக்கப்பட்டார். இவருடைய அறையில் ஒரு ஒளியை பார்த்திருக்கிறார். அந்த ஒளியை குறித்து அறிந்து கொள்ள ஆசைப்பட்டு நெருங்கி செல்லும் பொழுது தேவன் இவருக்கு சரியான வழிநடத்துதலை கொடுத்து ரட்சிப்பை அளித்திருக்கிறார். இப்பொழுது இவர் ஒரு போதகராகவும் தேவனுடைய தீர்க்கதரிசியாகவும் அநேகருக்கு பிரயோஜனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நேயர்களே, இந்த ஒரு செய்தி தொகுப்பை நீங்க பார்த்திருப்பீங்க. என்னதான் திரைப்பட துறையில் அவர் இருந்தாலும் கிறிஸ்து இயேசுவை தன் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக வைராக்கியமா ஊழியம் செய்கிற ஊழியராய் எழும்பி அவர் ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஊழியர்கள் இன்னும் அநேகமா எழுமணும். கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதான பெரிய காரியங்கள் ஊழியர்களை கொண்டு நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அடுத்த செய்தியா, கடந்த பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்கள்ல தமிழகம் மற்றும் கேரளால பல்வேறு கிறிஸ்துவ கூடுகைகள் நடைபெற்றிருக்கு. அதை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பை வாங்க பார்க்கலாம். கேரளா பத்தனம்திட்டா பம்பா நதிக்கரையில் நடைபெற்ற மராமன் கன்வென்ஷன் வருடந்தோறும் கேரளா மாநிலத்தில் நடைபெறும் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கன்வென்ஷன் கூடுகை கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்றது. சென்னை அருகே உள்ள இரும்புலியூரில் மார்ச் 12 முதல் 14 வரை த பெந்தகோஸ்ட் மிஷன் திருசபை நடத்திய மாபெரும் வருடாந்திர கன்வென்ஷன் கூடுகை திரளாய் ஆயிரக்கணக்கில் கூடின TPM விசுவாசிகள். பரலோகமே இறங்கி வந்தது போன்ற அனுபவம். பல மொழிகளில் தேவ செய்திகள் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. புத்தம் புது பாடல்கள் பாடி தேவ ஆராதனைகள் நடைபெற்றது. விசுவாசிகள் மத்தியில் ஆவிக்குரிய மறுமலர்ச்சி மற்றும் எழுப்புதல் சம்பவங்கள் நடைபெற்றது. நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் 23வது வியாபாரிகள் ஆசீர்வாத உபவாச ஜெபம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்தியாவின் பிற மாநிலங்களிலிருந்தும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுமார் 50,000க்கும் அதிகமான வியாபாரம் தொழில் செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் மிகுந்த எதிர்பார்ப்போடும் உற்சாகத்தோடும் இக்கூடுகையில் கலந்து கொண்டார்கள். பேதுருவின் இடத்தில் வந்து ஆசீர்வதித்த இயேசு என்ற தலைப்பில் பேதுருவின் வாழ்க்கையை மையமாக வைத்து தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டார்கள். தொழில்ல தோல்வி, ஏமாற்றம், நஷ்டம் என்ன பண்றதுன்னு தெரியாத சூழ்நிலை. பேதுருவை சந்தித்து அவன் வலை கிளியத்தக்கதான மீன்களை கர்த்தர் கொடுத்தார். படகு அமிழத்தக்கதாக மீன்களை கொடுத்தார். அதே ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதம். கூடி வந்திருந்த திரளான ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கவனமாக கேட்டு அதன்படி செயல்பட தங்களை அர்ப்பணித்தார்கள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நேயர்களே, இந்த ஒரு செய்தி தொகுப்பை நீங்க பார்த்திருப்பீங்க. தமிழகம் மற்றும் கேரளாவில் நடந்த கிறிஸ்துவ கூடுகைகள்னால அநேக ஜனங்கள் தொடப்பட்டிருக்காங்க இல்லையா? வருகிற நாட்கள்லையும் இந்த மாதிரியான கூடுகைகள் நடக்கணும். இதன் நிமித்தமா ஜனங்கள் மத்தியில் எழுப்புதலகினி தீவிரமா பரவணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த வாரமும் ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகள் கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நாங்க நம்புறோம். நம்ம நிகழ்ச்சியின் தொகுப்பை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வாரமும் உலகெங்கும் நடக்கிற கிறிஸ்தவ செய்திகளோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜான் இன்ஃபன்ட் ரீகன்.